ஹாய் ஹலோ வெல்கம் டு த ஷோ. குட் மார்னிங் ஆதித்யா, வித் மீ விஜே விக்கி. வாரம் நம்ம ஷோல வந்து கெஸ்ட் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்போம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு யார் இருக்கான்றதுக்காக நீங்க அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற யாரும் கிடையாது, பாக்ஸர் பிளஸ் ஃபிட்னஸ் கோச் மரிதா நம்ம கூட இருக்காரு. பிரதர், வெல்கம் டு த ஷோ பிரதர். ஹாய் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ஒரு பாக்ஸர் இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு பாக்ஸர் தேவை. சோ அதனால தான் வந்து என்ன வந்து இன்டர்வியூ எப்படி பிரதர் நல்லா போயிட்டு லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. உங்களுக்கு எப்படி ப்ரோ ஷோலாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. பாக்குறேன், டெய்லி பாக்குறேன் ப்ரோ உங்க ஷோலாம். டைம் இருக்கும் போதெல்லாம் பாக்குறேன். நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பிரதர். ரெகுலரா பார்க்கணும், ஓகேவா? ஓகே பிரதர். சரி, நம்ம கண்டிப்பா ப்ரோ ஷோக்குள்ள போயிடலாமா? ஓகே ப்ரோ, கண்டிப்பா போயிடலாம். क्वेश्चन என்ன கேட்க போறேன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாக்குற ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா வந்து, எப்படி உங்களுக்கு வந்து பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதுக்கப்புறம் பாக்ஸர் மதி எப்படி ஃபிட்னஸ் கோச் மதியா மாறினார், அத பத்தி ஒரு ஹிஸ்டரி வரலாறு சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு பையன் என்ன அடிச்சிட்டான். அந்த பையனை அடிக்கிறதுக்காக தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன். ஆமா, அவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன். பட் ஆனா பாக்ஸிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மேட்ச் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து கோல்டு அடிச்சிட்டேன். எனக்கே தெரியாது எப்படி கோல்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து மேட்ச் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சோன்னே, ஸோ பாக்ஸிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்ச உடனே டோட்டலா ஃபுல்லா என்ன கெரியரை ஸ்போர்ட்ஸ் சைடா மாத்திக்கிட்டு, அப்புறமேட்டு நல்ல வேலை கிடைச்சது. கவர்மெண்ட்ல ஆர்மில வேலை செஞ்சேன். ஸோ ஆர்மில ஒர்க் பண்ணி முடிச்சு ரிசைன்மெண்ட் வந்துட்டேன். ஸோ வந்த உடனே எம்சிசி காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு கோர்ஸ் படிச்சேன். அது ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட, ஸோ பிடி வாத்தியார் அதுக்கான ஒரு கோர்ஸ். அது படிச்சும் போது அதுல கொஞ்சம் ஃபிட்னஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது. அப்புறம் ஒரு சில ஃபிட்னஸ் கோர்ஸ்லாம் ஜென்ரலா படிச்சு நாலேஜ் கெயின் பண்ணி கொஞ்சம் ஸோ ஃபிட்னஸ் ட்ரெயினரா இருப்போம், ஸோ நம்ம ஃபிட்டா இருக்கும், அது மாதிரி தமிழகமும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனாலதான் அந்த ஃபிட் தமிழா கோச் மதி அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால இன்னைக்கு இந்த டிஷர்ட்டும் இதே போட்டுட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் தமிழா அப்படின்னு போட்டு கெத்தா இது பண்ணியாச்சு ப்ரோ. அப்படியே அதுல இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாருமே ஃபிட்னஸ் பண்ணணும்னு ஆசை ப்ரோ. ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் இருக்கேன். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா ஃபிட்னஸ் எல்லாரும் லைஃப்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? அண்ட் அடுத்ததா என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபிட்னஸ் பத்தி சொல்லிட்டீங்கல்ல. இப்ப லாக்டவுன்னால நிறைய பேரால ஜிம்முக்கு போக முடியாது. கரெக்டா? ஜிம்முக்கு போக முடியாது, இல்ல ஜிம் மூடி இருக்கும். சோ வீட்ல இருந்தே இந்த எக்சர்சைஸ் பண்ணி நீங்க ஃபிட்டா இருக்கலாம்னா என்ன மாதிரி எக்சர்சைஸ் சொல்லுவீங்க எல்லாருக்குமே ஜென்ரலா? ஆக்சுவலா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, சேம் கோச் மதின்ற நேம்ல நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்ப ஜிம்முக்கு போக முடியல, ஏன்னா இந்த லாக்டவுன்ல ஜிம் க்ளோஸ்டு. ஸோ என்ன பண்ண முடியுது, இந்த வாரம் தான் ஓப்பனே பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இருந்தாலும் சடனா எல்லாருக்கும் ஒரு பயம், ஸோ திடீர்னு போறதுக்கு. பட் ஆனா இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, பாடி வெயிட்லயே நிறைய ட்ரைனிங், வீட்லயே நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு ட்ரைனிங் பண்ணலாம். ஒரு 2 டம்பிள் இருந்தா போதும், வீட்லயே பண்ணலாம். ஸோ வீட்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணலாம். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டாங்க இப்போ மக்கள். எனக்கு தெரிஞ்சு ஃபிட்னஸ் மேல கொஞ்சம் அவேர்னஸ் வந்துச்சு லாக்டவுன்னால. சாப்பிட்டு பயங்கர குண்டாயிட்டோம், இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது, எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னும் பண்ணின்னு இருக்காங்க இப்போ. பட் பரவாயில்ல, ஃபிட்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. நிறைய வீடியோஸ் இருக்கு எந்தும். ஸோ பட் ஆனா அவங்களும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃபுளுசர்ஸ், நிறைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே நிறைய பேர் பண்றாங்க. பிரயோஜனமா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, சில பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபுட் டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? இப்போ வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணனும், வெயிட் கெயின்காக ஃபுட் டயட் மெயின்டைன் பண்ணனும். இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணனும்னா கண்டிப்பா பண்ணனும், வெயிட் கெயின் பண்ணனும்னா என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடணும், ஃபுட் டயட் பத்தி சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலா ஜென்ரலா நான் பேசணும் அப்படின்னு பார்த்தா, டயட்டிஷியன் நான் எனக்குன்னு ஒரு பர்சனலா வச்சிருக்கேன், ஒரு டயட்டிஷியன். நானும் டயட் பத்தி படிச்சிருக்கேன். பட் ஜென்ரலா டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன், இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு தேவை. ஸோ அவன் டெய்லி எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாடி வெயிட்ல இருந்து ஸோ பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி அந்த கேலரி இன்டேக் பண்ணணும், எத்தனை மீலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி பேசினா ரொம்ப பெருசா போகும். ஸோ இருந்தாலும் ஜஸ்டா சிம்பிளா சொல்லணும்னா, ஸோ அவனுக்கு தேவையான அளவு வேணா இது மூணுமே வேணும். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சோறு சாப்பிடாத வெயிட் குறைஞ்சிருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கார்போஹைட்ரேட் இல்லைன்னா நம்மளால எனர்ஜியே நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதனால கார்ப்ஸும் தேவை, ஃபேட்டும் தேவை, புரோட்டீனும் தேவை. ஸோ இதெல்லாம் சாப்பிடாது அதெல்லாம் சாப்பிடாத சொல்லுவாங்க. எல்லாமே சாப்பிடலாம், அளவா சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டயட்டிஷியன், ஒரு நல்ல டயட்டிஷியன் கிட்ட லீட் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டயட் முக்கியம். டயட் ஒரு 80% 20% தான் எக்ஸசைஸ், அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனா வெறும் 20% எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அவங்க அப்படியே நல்லா சாப்பிட்டு வெயிட் ஏறுறவங்க வெயிட் ஏறிடுவாங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க நல்லா வெயிட் லாஸ் ஆயிட்டு அப்படியே வீக்கா இருப்பாங்களே தவிர ஆக்டிவா இருக்க முடியாது. ஸோ உடற்பயிற்சி எதுக்கு இதுல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, அவங்க ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி கம்பல்சரி பண்ணி ஆகணும் ப்ரோ. இதான் விஷயம். பட் நான் டயட்டை பத்தி ரொம்ப பெருசா
ஆமா டயட்டை பத்தி பெருசா நான் சொல்ல விரும்பல. ஆனா டயட்னா எல்லாமே சாப்பிடலாம். ரெண்டாவது அவுட் சைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல பண்ணி சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ்க்குன்னு தனியா ஃபுட் இல்ல ப்ரோ, வெயிட் கெயினுக்கு தனியா ஃபுட்லாம் இல்லை. எதை சாப்பிட்டாலும் ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். ஸோ என்னென்ன சாப்பிடணுமோ கரெக்டா சாப்பிடணும். உங்க லைஃப்ல வந்து மறக்க முடியாத நாள் ஏதாச்சும் இருக்கும்ல, ஹாப்பியஸ்ட் டே இந்த நாள் வந்து நான் மறக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என் பர்த்டேஸை மறக்க முடியாது. ஏன்னா பர்த்டே வந்து போய் சாக்லேட் கொடுத்தோம்னா நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் பக்கத்து ஆண்டிங்கள காசு கொடுப்பாங்க. சோ அதனால உங்க லைஃப்ல மறக்க முடியாத நாள் எந்த நாள் சொல்லுவீங்க? ஹாப்பியஸ்ட் டே இன் லைஃப். இப்போ மறக்க முடியாத நாள்னா இப்ப லாஸ்டா ஒரு போட்ட ஃபைட் ப்ரோ, தோத்துட்டேன். அதுல லாஸ்டா போட்ட காம்படிஷன் வந்து தோத்துட்டேன். ப்ரோ பாக்ஸிங் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் போட்டேன் கோவால. பட் அது என்னால மறக்கவே முடியல இன்ன வரைக்கும். சோ எப்படி தோத்தேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நானும் அடிச்சேன், அவனும் அடிச்சான். பட் நான் எப்படி தோத்தேன் அப்படின்னு தெரியல. பட் என் சைடும் ஸ்கோர் இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. பட் ரொம்ப டாமினேட் ஆன ஃபைட் அது. பட் திரும்ப ரீஃபைட் கேட்டிருக்கேன், திரும்ப அவன் மேலேயே ஃபைட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை மட்டும் நல்லா இன்ன வரைக்கும் மறக்க முடியல. ஃபைட்டே முடிஞ்சிருச்சு. பட் திரும்ப எனக்கு ஃபைட்டுன்னு வந்தா அவன் மேல போட்டுட்டு தான் நான் அடுத்து வேற யார் மேலாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஃபைட் கேட்டிருக்கேன். அதான் என்னால மறக்கவே முடியல இன்ன வரைக்கும். சூப்பர் பிரதர். தோல்விதான் வெற்றிக்கு ஒரு முதல் படி. கரெக்டா? அடுத்த வாட்டி கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. கண்டிப்பா சூப்பர் சூப்பர். கண்டிப்பா ப்ரோ. ஓகே பிரதர். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு வந்து ஆர்வமா போவாங்க. ஒரு வாரம் போவாங்க, ஒரு மாசம் போவாங்க, அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் விட்டுருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து போயினோட வந்து எனக்கு வந்து ஒரு வாரத்துல வந்து 6 பேக்ஸ் போட்டுறணும், 2 நாள் தொப்பை கம்மியாயிருக்கணும் சொல்லிட்டு ஆர்வத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா டம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஜிம் மாஸ்டர் தூக்கி எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. நின்றுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம ஜிம் போய் நின்றுமே உடம்பு போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. இப்ப ஃபிட்னஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா போனோம், ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணணும், ஒரு மொபிலிட்டி வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் கரெக்டான ஒர்க் அவுட். ஆக்சுவலா போன அன்னைக்கே எல்லாமே பண்ணாம ஒரு ப்ரோக்ரஷன் இவ்வளவுதான் இந்த டேல ஒரு பிகினரோட லெவல் இதுதானே அந்த லெவல் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச்சிங் முடிஞ்சவொடனே பாடி ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ண என்னென்ன மசில்லாம் ஒர்க் அவுட் பண்ணா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தானா திரும்ப நாளைக்கு அவன் போறதுக்கு அவன் பாடி ரெடியா இருக்கும். இப்ப ஜிம்முக்கு போயிட்டு விட்டா வெயிட் ஏறுமா அப்படின்னு கேட்டா அது எப்படின்றது சரியா சொல்ல முடியாது ப்ரோ. சோ நிறைய பேர் எதுக்காக ஜிம்முக்கு போறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலா வெயிட் லாஸ் பண்றதுக்கு போறாங்களா, வெயிட் கெயின் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல ஒரு விஷயம். நல்லா வெயிட்டை குறைச்சிட்டு சோ அதை மெயின்டைன் பண்ணா கம்பல்சரி நீங்க ஜிம்முக்கு போய் தான் மெயின்டைன் பண்ணணும். இல்ல நார்மலா வாக்கிங் ஜாகிங் பண்ணி சோ கரெக்டான அந்த டயட்ல இருந்தா மெயின்டைன் பண்ணலாம். பட் இருந்தாலும் எக்ஸசைஸ் தொடர்ச்சியா இருக்கிறது, ஒரு நாளைக்கு எப்படி 3 வேளை சாப்பிடுறோமோ அது மாதிரி 1 மணி நேரம் உடற்பயிற்சி ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்த நம்ம பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஜிம்முக்கு வந்து எந்த ஏஜ்ல போலாம் கரெக்டா இருக்கும். சில பேருக்கு என்ன டவுட்னா வந்து ஜிம்முக்கு போனா ஹைட் நின்றும் அப்படியே, நம்ம சின்ன வயசுல ஜிம்முக்கு போனா அதே வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ல இருக்கும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ ஆக்சுவலா ஜிம்முக்கு போறதுனால ஹைட் இன்க்ரீஸ் ஆகுறது, ஹைட் குறையிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹைட்ன்றது ஜெனட்டிக்ல தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 163 சென்டிமீட்டர் தான் இருக்கேன். என் அப்பா அவ்வளவு ஹைட்டு தான், நானும் அவ்வளவு ஹைட்டு தான். சோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டேன், ஹைட் ஆக முடியாது. ஒருத்தன் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கான்னா சோ ரெண்டாவது அவனோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அவன் கரெக்டா இருந்தாலே போதும். சோ ஓவர் வெயிட் அதை பத்தி ஒரு வீடியோ போட்டேன். ஜிம்முக்கு போனதால நான் வெயிட்லாம் ஆகல, சின்ன வயசுல இருந்தே பாக்ஸிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் ஃபேமிலி ஜெனட்டிக் தான் விஷயமே ப்ரோ. இன்னைக்கு அப்ராட்ல எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களே மகனை பயங்கரமா தூக்கி அடிச்சு தள்ளுறானுங்க. நான் தூக்குறத விட அவனுங்க வேற லெவல் பண்றானுங்க. சோ அதனால வெயிட் எல்லாம் கம்மியாவாது. சோ ஃபிட்னஸ்ல வந்து 2 விஷயம் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிபிக் ஃபிட்னஸ் அண்ட் ஜெனரல் ஃபிட்னஸ் இருக்கு. இப்ப ஜெனரல் ஃபிட்னஸ் பண்றவங்க சின்ன பசங்க யாரும் வெயிட் ட்ரைனிங் அதிகமா பண்ண விட மாட்டாங்க. நான் சஜெக்ட் பண்றது என்ன பாத்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு லைக் ஒரு 16 இயர்ஸ்க்குள்ள வச்சுக்கோங்களேன், பாடி வெயிட்லயே புஷ் அப் ஸ்குவாட் வெயிட்ஸே லிஃப்ட் பண்ணாம ஒர்க் அவுட் பண்ணாலே அவங்க பேசிக்கா ஸ்ட்ரென்த்தா தான் இருப்பாங்க. லைக் அதுலயே ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா. இப்ப ஒரு பாக்ஸர் எடுத்துக்கோங்க, நான் பாக்ஸர்னால அதை சொல்றேன். இப்போ பாக்ஸர்னா அவங்களுக்கு ஷோல்டர் நல்லா பவர் வேணும். ஸோ அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு தம்பிள் எடுத்து ஷோல்டர் பிரஸ், அதாவது அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தம்பிள் அவங்க ஒர்க் அவுட் பண்ணா. இப்போ வந்து அவன் வெயிட்டே 50 தான் இருக்குன்னா 100 கிலோ தூக்கி அவனால பிரஸ் பண்ணா கண்டிப்பா முடியாது. பட் அதனால வந்து அவன் வெயிட் கம்மியாவான்னு கிடையாது, பட் அவனுக்கு ஸ்ட்ரென்த் தான் அவன் லிஃப்ட் பண்ணுவான். பட் அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணாம கரெக்டா பண்ணலாம். பட் ஆனா இது வந்து ஒரு பொய் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ப்ரோ. ஜிம்முக்கு போனா குள்ளம் ஆயிடுவேன் அப்படின்றதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான் ப்ரோ. சரி, அடுத்ததா இன்னும் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, இப்போ நிறைய பேர் வீட்டுல வந்து சுகர் இருக்கோ இல்லையோ, ஆனா உடம்புல இப்ப சுகர் அதிகமாயிடுச்சு. ஒரு ஃபேமிலில வந்து ஒருத்தராச்சும் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்டோ பிபி பேஷண்டோ கரெக்டா அவங்க டேப்லெட் போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மூலமாவும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணா கண்ட்ரோல் பண்ணலாம்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் சொல்லுவீங்க? வீட்ல இருந்து நீங்க பண்ணிக்கோங்க. இல்ல கண்டிப்பா இப்போ நான் பெரியவங்களுக்கு எடுத்த லெவல் அவங்கள ஜிம்முக்கு போறவங்க நிறைய பேர் இன்னமும் போயிட்டு இருக்காங்க. லைக் சம் பாஷா இருக்கவங்க ஜிம்முக்கு போறாங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் வாக்கிங் போலாம் கண்டிப்பா. ஏன்னா ஜிம்முக்கு போக முடியல அப்படின்னு சாக்கு போக்கு சொல்ல வேணாம்.
பட் ரோட்ல நடந்தா யாரும் திட்டுறது கிடையாது. ஒரு நல்ல செருப்பு போட்டு ரோட்ல நடந்தா எவ்வளவு தூரம் ஆனா நீங்க நடக்கலாம், ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்க சொல்ல. சோ ஒரு வேர்வை, ஒரு ஸ்வெட் அவுட், உங்களை உடம்புல இருந்து கொஞ்சம் வேர்வை வெளியே போற அளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவா நடந்துட்டு வந்தாலே சோ உங்களுடைய சுகர், டயபெட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கரெக்டா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ப்ரோ. சூப்பரா சொன்னீங்க பிரதர். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மதியோட ஃபியூச்சர் பிளான் என்னது? ஃபியூச்சர் கோல் தான் பிரதர், என்னோட ட்ரீம் இதுதான் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இப்ப என்னோட ட்ரீம் வந்து 2 ட்ரீம் வச்சிருக்கேன் ப்ரோ. ஒண்ணு வந்து நான் இந்தியாக்காக ஒரு ஃபைட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இந்தியாக்காக ஒரே ஒரு ஃபைட்னா பாக்ஸிங்ல ஆடணும்னு சொல்லிட்டு அமைச்சர் ஃபைட் போடும்போதே ஆசை. பட் நான் ஆனா ஆட முடியல. இப்ப ப்ரொஃபஷனல் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா அது இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்றேன். இன்னும் நான் அதுல வந்து 3rd ரேங்க்ல இருக்கேன் இப்போ. என்னோட வெயிட் கேட்டகரியில இந்தியால 3rd ரேங்க்ல இருக்கேன். சோ நான் இன்னும் ஃபைட் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் போய் ஒரு ஃபாரினர் மேல போட்டு ஒரு டைட்டில் பெல்ட் வாங்கணும் அப்படின்றது ஒரு எய்ம். லைக் அப்பயும் நான் இதே இந்த ஃபிட் தமிழா அப்படின்ற ஒரு டிஷர்ட் போட்டு கெத்தா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது இந்த ஃபிட்னஸ் மக்கள் ஃபுல்லா அவேர்னஸ் கொடுக்கணும். லைக் நம்மளால இந்தியாவை மாத்த முடியும்னா முடியாது, பட் நம்மளால தமிழ்நாட்டை மாத்த முடியும். ஸோ என்னால முடியும் அப்படின்னு ஒரு கேம். நிறைய பசங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன். தமிழகத்தை ஒரு ஃபிட் தமிழகமா மாத்தணும்னு ஆசை ப்ரோ. அதனாலதான் நான் ஃபிட் தமிழா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக கொண்டு வந்து நான் மாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், கண்டிப்பா நடக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச் பிரதர். ஃபிட்னஸ் பத்தி எனக்கு தெரியாத விஷயம், தெரிஞ்ச விஷயம் கூட நிறைய விஷயம் சொன்னீங்க. இன்னில இருந்து நானும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? டெய்லி வந்து நம்ம வந்து சாப்பிடுற மாதிரி ஃபிட்னஸ் பண்ணா ஃபிட்டா இருக்கலாம், கரெக்டா? கண்டிப்பா ப்ரோ. எஸ், தேங்க்யூ சோ மச். உங்க பிஸியான ஷெட்யூல்ல வந்து எனக்கு எங்க ஷோக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களோட ட்ரீம்ஸும் வந்து சீக்கிரமா வந்து நடக்கணும்ன்றதுக்கு ஆயுத டீம் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. அட்லாஸ்ட் நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது படத்தோட நினைவு வந்துட்டோம். எங்களோட பிரித்து கஷ்டமா இருக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. மீண்டும் இதே ஷோல வேற ஒரு கெஸ்ட் வந்து மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் விஜய், விக்கி, டாடா, பை, யூ டேக் கேர்.